எத்தனை பேருக்கு பட்டேன்? 60 பேர். எதிர்ப்பா? சின்னம்மா அவர் தான் அனுப்பிச்சாங்க. அவர் தானே அன்னைக்கு கூட மகளிர் பில்டிங் கட்டணும் சொல்கிறாங்க. இடம் கட்டணும், எங்கே போய் கட்டணும்பா? கூட முடியாது, கட்ட முடியாது. நேற்று என்ன நடந்ததாங்க? போலீஸ் ஸ்டேஷன் நடந்தது சொன்னோம். போலீஸ் ஸ்டேஷன் புகார் கொடுத்தோம். வர நாங்கள் எங்களோட பேசவே இல்லை. புகாருக்கு நடவடிக்கை சரி கிடையாது. சவுண்டா பேசினா தானே அது வரும். கொஞ்சம் சவுண்டா பேசினா நல்லா அழுகிறதுக்காக அதிகாரிகளெல்லாம் வந்தாங்க. அப்புறம் எங்கள் ஊர் பொதுமக்களெல்லாம் நாங்கள் அங்கே போனோம். அப்போ இது மாதிரி நாங்கள் பல இடத்துல மனுங்களை கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு எந்த பதிலுமே சொல்லாது. திடீர்னு நல்லா அழுகிறதுக்கு நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம், அதிகாரிகிட்ட கேட்ட அப்புறம் அவர் அதிகாரி நான் சொன்னார் இது வந்து உங்களுக்காக தாம்மா நான் செய்கிறோம், உங்களுக்கு தாம்மா நாங்கள் அங்கே விடுவாங்க, எனக்கு மேடம் வந்து நம்பிக்கைங்க அப்படின்னு அந்த படி காட்டினாங்க. ஐயா நாங்கள் படிக்காதவங்க இது மாதிரி மனு கொடுத்துங்கெல்லாம் வெளியே போய்க்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக அழுங்கய்யா அப்படின்ட்டு நான் அதிகாரிகிட்ட பேசியிருந்தப்போ அவங்க என்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க. நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இது பக்கத்து ஊருக்கு சேர்ந்தவங்க, குப்பத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு 5 பேர் வந்தாங்க. வந்துட்டு அதிகாரிகிட்ட பேசினாங்க வரும்னு சொல்லி அதிகாரிகிட்ட பேசும்போது அப்போ நான் அதிகாரிகிட்ட கேட்டேன், இது மாதிரி வந்து எங்களுக்காக செய்கிற நல்லதுன்னு சொன்னீங்களே, திடீர்னு வந்து ஃபிஷ்மேன் ஏன் உள்ளே வந்தாங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்கும்போது, நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா, நான் வந்து உங்ககிட்ட நேரில் வீட்டுக்கு போங்க, நான் வந்து பேசுகிறேன்ட்டு அந்த அதிகாரிகளை கூப்பிட்டுனேன். அங்கே எங்கள் ஊர் பக்கம் பாண்டுக்கு அந்த பக்கம் போய் பேசினாங்க. பேசிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பேசிட்டு நம்ம அதிகாரி பேசிட்டு வந்து அவங்க பதில் சொல்லுவாருன்னு நாங்கள் நின்றுக்கிறோம். திரும்பவும் அளக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கிற வேலைக்கு நாங்கள் அந்த இடத்துல தான் நின்றுந்தோம். அவங்க அளந்துட்டே இருந்தாங்க. விவோ என்கிட்ட வந்துட்டாரு, அதிகாரிங்களெல்லாம் என்கிட்ட வந்தாங்க. அது வந்துட்டு அவர் என்ன பண்ணார், அந்த 5 பேர் போயிட்டு அந்த அதிகாரிகிட்ட பேசினாங்க. என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பேசிட்டு வரும்போது அவர் என்ன கேட்டாருன்னா, என் ஊர் பணத்தெல்லாம் எடுத்தாந்து கல் மண்ணெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுவேன், நோவாத நல்லா அந்த எத்துமா வந்தீங்களா அப்படின்ட்டு தப்பான வார்த்தையால் பேசினார். யாரும் அந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களோ அப்படின்னு இவ்வளோ பேர் இருக்காங்களா மொக்கச்சு, நீ எதுக்கடி வந்த அப்படின்ட்டு அந்த ஆள் என்ன பண்ணார், செஸ் மேலே கை வச்சு எனக்கு கீழே தள்ளிட்டோடனே நான் விழுந்துட்டேன். அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் மடக்கிறாங்க, அந்த 5 பேரை மடக்கவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்து நான் அதிகாரிக்கிட்ட பேசினோன்னையும், ஐயா நீங்கள் இருக்கும் போதே எங்களை இந்த மாதிரியா துன்படுத்துகிறாங்க, நீங்கள் இல்லாத போது எங்களை என்ன பண்ணுவாங்க, இது வந்து எங்கள் மக்கள் கூட சாட்சி கிடையாது, நீங்கள் தான் ஏன் சாட்சி அவங்க எங்களை அடிச்சதுக்கு, நீங்கள் தான் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு சாட்சி சொல்லணும். ஒரு அதிகாரி இருக்கும்போது எங்களை இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு அதிகாரி இல்லாத போது எங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேட்டப்போ, அம்மா அவங்க குடிச்சிட்டு கொலை பண்ணிட்டா கூட நின்றுன்னு பார்த்துன்னு இருக்கீங்களா சார், ஒரு அதிகாரியாக வந்து ஒரு பொம்பளை அடிக்கிறாங்க நீ நின்றுன்னு பார்க்குறீங்க, நாங்கள் என்னமா பண்ணுறது, நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து ஸ்டேஷன் எடுப்போம். 2 மணிக்கு போனவங்களே எங்களை 7 மணி வரைக்கும் என்னான்னு கூட எடுத்துக்கல, நாங்கள் கூட ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவங்க வாங்கலை. டிஎஸ்பி மேடம் வரான்னு எங்களை வெயிட் பண்ண வச்சாங்க. அப்புறமேட்டு ஒரு டிஎஸ்பி மேடம் வந்து வண்டி விட்டும் இறங்கல, எங்களை என்னன்னு அவங்க கேட்கல. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண, எங்கள் அட்வொகேட் என்ன பண்ணார், இதுக்கு மேலே உடம்பு ரொம்ப முடியல, டயர்டாகி உயிர்ந்துடுற மாதிரி இருக்கிறாங்க, நம்ம ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுமாங்க இல்லை வீட்டுக்கு கூட்டுமாங்கன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பி நாங்கள் எங்கள் ஊருக்கு வரும்போது என்ன பண்ணார், எஸ்ஐ ஃபோன் பண்ணிவிட்டு உங்களை டாஸ்னான் தானே இருக்கு சொன்னேன், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு கேட்டார். இது மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை அங்கே இல்லை, இது மாதிரி நாங்கள் எப்படி அங்கே இருப்போம்னா நீங்கள் வீட்டை போய் வெயிட் பண்ணுங்கம்மா, எங்கள் அதிகாரிங்க வந்து அந்த இடத்துல பேசுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பேசினாங்க. எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் அவங்க கிட்ட இது வரைக்கும் பேசிட்டு போனாங்க. அதை கண்டு இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கை எடுத்ததோ எங்களுக்கு தெரியல ஐயா. ஆ